ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் அச்சு யூஸ்வா சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். என்னென்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லாஸ்ட் வரை பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் அந்த ஸ்டோரியில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கதை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ மறக்காமல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த கதையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை வந்துட்டு ஒரு ஃபேமிலி கதை தான். ஃபேமிலியில் வந்து அம்மா, அப்பா, பையன், பொண்ணு 4 பேர் இருக்காங்க. அதில் வந்துட்டு 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மீன் பிடிக்கிறதுக்காக ஏரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் வாங்குறதுக்காக போயிருக்கிறாங்க வெளியில். நீங்கள் போய் தூண்டில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனையும் அவங்க பொண்ணையும் அவங்க அப்பா அனுப்பிச்சி விட்றாரு. அவங்க பையனும் அவங்க பொண்ணும் போய் தூண்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டு, அப்பா இதில் எப்படிப்பா மீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து தூண்டிலில் வந்துட்டு அதுக்கு உணவு நம்ம வச்சு நம்ம ஏரியில் போடையில் வந்துட்டு மீன் வந்து அந்த உணவு சாப்பிட வரையில் மாட்டிக்கும். அப்போ தான் அந்த மீன் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரிப்பா வாங்க நம்ம ஏரிக்கு மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அவங்க பையன், பொண்ணு 3 பேரும் போகிறாங்க ஏரிக்கு. அப்போ ஏரிக்கு மீன் பிடிக்க போகையில் வந்துட்டு ஏரிக்கு போயிட்டு மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போதைக்கு அவங்க பொண்ணு அவங்க அப்பாக்கிட்ட கேட்குறாங்க, அப்பா ஏரி எப்படிப்பா இவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பாக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியில் வந்துட்டு மண் அரிக்க மண் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அதனால் மண் அரிக்க வந்துட்டு இந்த ஏரி வந்து ஆழமாக போயிட்டு இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்பா இதை யாரும் தடுக்கலையா? மண் அள்ள விடாமல் யாரும் தடுக்கலையா? எதுக்கு இவ்வளோ ஆழமாக வச்சுருக்குறாங்க மண் அள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்டிருக்காங்க. இல்லைப்பா, ஏழை பேச்சை யார் கேட்குறது? பணக்காரவங்க வந்துட்டு மண் அள்ளிட்டு நான் காசு தரேன் அப்படின்னு சொன்னால் பணக்காரவங்க பேச்சு தானே கேட்குறாங்க. ஏழைகள் சொல்கிறத எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு தேவையா? நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு நம்ம போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் பார்த்தா 5 மீன் தான் மாட்டியிருந்தது. சரின்னு சொல்லிட்டு 5 மீனையும் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவி கேட்குறாங்க, அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, மீன் பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? சரி நான் மசாலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், வாங்க நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை 5 மீன் தான் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம், 5 மீன் தான் மாட்டுனுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க. இதுதாங்க நம்ம நாட்டில் நடக்கிற உண்மையான நிலவரம். ஸோ சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பேராசைப்பட்டோம் அப்படின்னா அது வந்து பிற்காலத்தில் வந்து நமக்கு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த கதையிலேருந்து என்ன கருத்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த மாதிரி குட்டி ஸ்டோரி எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே மக்களே, மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து இந்த கதையில் வந்து என்ன கருத்து அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அச்சு யோகா சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.